ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டே ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. நம்ம 11 மணி போல் தான் லாகின் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் ஆர்டர் எடுக்க வந்து பிக்கப் பண்ண வந்து நம்ம ஹோட்டல்கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. இன்னும் ஆர்டர் ரெடி ஆகல, அதனால தான் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் சரியான மழைங்க. அப்பயுமே நம்ம வந்து ஆட்டோ ஓட்டிட்டு தான் ரூமுக்கு போனோம். அது வந்து இன்னும் விளாக் போஸ்ட் பண்ணல, லேட்டாக தான் அது விளாக் வரும். ஏன்னா நமக்கு டைமே சுத்தமாக இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ரெகுலராக விளாக் பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குவைத்தில் ஹவுஸ் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சென்னையில் வந்து நம்ம ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட் டைம் சென்னையில் ஒர்க் பண்ணுறோம். அதுவும் ஃபுட் டெலிவரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு 2வது நாள் போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். கண்டிப்பாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். 30,000 எவ்வளோ சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறோம், எத்தனை நாள் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆர்டரு பக்கவாக டெலிவரி பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 3rd ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலை. நம்ம வெயிட் பண்ணிருக்கோம், பார்ப்போம். ரெடி ஆனோடனே நம்ம கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்றதால எல்லாமே புதுசாக இருக்குது. அதுவும் சென்னையில் சொல்லவே தேவையில்ல. இப்போ வேறு மெட்ரோ அந்த மாதிரிலாம் ஒர்க் நடக்கிறதால ரோடெலாம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. ஃபுல்லாக வழி மாற்றி விடுறாங்க. லொக்கேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வழி காமிக்க மாட்டிருக்கு. அதுவும் ஈவினிங் டைம், அந்த மார்னிங் அந்த ஆஃபீஸ் போகிற டைம், காலேஜ் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒரு 9 o'clockலேருந்து டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கண்டிப்பாக நம்மளால முடியும். நம்ம அச்சீவ் பண்ணுறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, ஃபுட் டீட்டெயில்ஸாக நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 12:50 ஆகுதுங்க. நம்ம காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா அதாவது 11 மணிலேருந்து 3 டெலிவரி தான் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீட்லாம் பத்தாது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக பண்ணோம். நம்ம புதுசுன்றதால கொஞ்சம் இந்த ரூட்டில் நம்ம லொக்கேஷன் பார்த்து போகிறதால கொஞ்சம் டைம் ஆகுது. கொஞ்சம் பழகிடுச்சுன்னா அப்புறம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கிளம்பலாம் வாங்க. காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். மொத்தமே பார்த்தீங்கன்னா 260 தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீட்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணோம். சரி, பார்ப்போம் வாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்துருக்கு. சரி, கிளம்புவோம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 3:40 ஆகுது. நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணி ஓட்டினோம். 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 355 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். தவிர 4 மணி நேரம் 50 நிமிஷம், அதாவது 49 நிமிஷம் நம்ம லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைக்கல. லேட்டாக தான், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 மணிக்கு மேலே நம்ம லாகின் பண்ணி ஓட்டலாம். இப்போதைக்கு நம்ம ரூம் போகலாம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 6:50 ஆகுதுங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் ஓட்ட கிளம்பிடுவோம். 7 மணி to 9 மணி வரை பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வேணும்னா நம்ம புக் பண்ணி ஓட்டலாம். ஆனால் நம்ம கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணி வரை கம்பல்சரி ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 1000 rupees ஏர்ன் பண்ணால் தான் நம்ம எய்ம் பண்ண டார்கெட் வந்து வரும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஹவுஸ் டிரைவரில் பார்த்திங்கன்னா, அதாவது ஹவுஸ் டிரைவரில் நார்மலாக ஒரு 30,000 சேலரி கிடைக்கும். அந்த சேலரியை நம்ம இங்கே எவ்வளோ நாளில் நம்ம ஏர்ன் பண்ணுறோம், இங்கே சம்பாதிக்கிறது பெஸ்ட்டாக இல்லை நம்ம ஃபாரினில் சம்பாதிக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம சேலஞ்சு. வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம அந்த 30,000 எவ்வளோ நாளைக்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம், இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத நான் வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. நமக்கு டைம் ஸ்டார்ட் ஆனோடனே நம்ம ஆன்லைன் போய்ட்டு ஆர்டர் ஓட்ட ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க பார்ப்போம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் மெக்டோனல்ஸ். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து மெக்டோனல்ஸ் தான். ஆர்டர் வாங்கிட்டோம், கிளம்ப போகிறோம். சரி, வாங்க கிளம்பலாம். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் அதிகமாக டிராஃபிக் இருக்குங்க. அதிகமாக டிராஃபிக் இருக்குது. நமக்கு அது இல்லாமல் ரூட் தெரியாததால் நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். அதனாலே நம்ம கொஞ்சம் டிலே ஆகுது. இல்லை அப்படின்னா நம்ம டக்குன்னு ஆர்டர் வர நம்ம ஓட்டலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியும் இன்னொரு 1 மந்த்துக்குள்ளார ஓரளவுக்கு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மாஸ் பண்ணலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவே ஓகே தான், இருந்தாலும் இதை விட நம்ம கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே அந்த சைட்லாம் பாருங்கள், வண்டி நிற்கிது பாருங்கள். ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். சென்னை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. ஈவினிங் ஆனாலும் ஈவினிங் மார்னிங் டைமில், ஏன்னா ஒர்க் போகிறவங்க, ஒர்க் முடிஞ்சு வர்றவங்க, அது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்ப்போம். நம்ம லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 ஹவர் முடிஞ்சது. 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 3வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதான் எடுக்க பிக்கப் பண்ண வந்திருக்கோம். ஓட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் முடிஞ்சது. பார்ப்போம். இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக 1000 ருபீஸ் சேன் பண்ணிட்டு தான் நம்ம ரூமுக்கு போனோம். 12 மணிக்குள்ளார கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணுவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, ஆர்டர் இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் ஒரு 8 நிமிஷம் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். உள்ளே பாருங்கள், அரேபியன் கிரில் சிக்கன். இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நம்ம ஃபாரின் லைஃப் தான் நமக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா நம்ம வேலை செஞ்ச கண்ட்ரி பார்த்திங்கன்னா அரப் கண்ட்ரி. நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1.3, அதாவது 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது. சரி, நம்ம கிளம்புவோம் வாங்க. டைம் பார்த்திங்கன்னா 8:23 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். காலையில் 6 ஆர்டர் ஓட்டினோம். டோட்டலாக 9 ஆர்டரு. காலையில் 350 ரூபா இருந்தது. 511 வரை ஏர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டரு எடுக்க வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்குது. நம்ம நைட்டு 12 மணிக்குள்ளார இன்னும் 500 ரூபா ஏர்ன் பண்ணோம். கண்டிப்பாக பண்ணுறோம். வெயிட் பண்ணி பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:37 ஆகுது. நம்ம பார்த்தீங்கன்னா 7.5 மணி நேரம் ஓட்டியிருக்கோம். 694 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மழை வரா மாதிரியே இருக்குது. நேற்றும் செம்ம மழை வந்தாலும் இடி வந்தாலும் என்ன வந்தாலும் நம்ம வந்து நம்ம டார்கெட் நம்ம ஏர்ன் பண்ணாமல் வீட்டுக்கு போகக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணிட்டு தான் போவோம். இப்போயே 9:40 ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ண தான் வந்திருக்கோம். உள்ள ஆர்டர் ரெடி ஆகிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஓட்டுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து மெட்ரோ வேலை, ரோடு வேலைலாம் நடக்கிறதால எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. இன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு ஆர்டர் நம்ம இங்கே தான் எடுத்தோம், ஜூஸ் பாக்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:54 ஆகுது. அதாவது இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது. இப்போ வர எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 866. 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 8 மணி நேரம் 47 நிமிஷம் நம்ம லாகின் பண்ணி ஓட்டியிருக்கோம். சரி, ஆர்டர் ரெடி ஆயிடுச்சு. சரி, நம்ம கிளம்பலாம் வாங்க. இன்னும் 1 ஹவரில் நம்ம 150 ஏர்ன் பண்ணோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறோம். பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:19 ஆகுதுங்க நைட்டு. நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1133 ரூபா ஓட்டியிருக்கோம். நம்ம நினச்ச மாதிரியே நம்ம டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ கடைசியாக ஓட்டி முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம நினச்ச டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய்ட்டு டீ குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்க வேண்டியதான். மறுபடியும் நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் என்னன்றதை பார்ப்போம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்மள மாதிரியே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் தூங்காமல் விடிய ஓட்டிகிட்ருக்காங்க. நம்மளோட பயங்கரமாக ஓட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், நம்மளும் போக போக நல்லா பெஸ்ட்டாக ஓட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.